கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பல காரியங்களை செய்து இம்மட்டும் ஜீவனோடு காத்து அனைவரையும் காத்து வந்த கிருபைக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மைக்க பிடிச்சாவே நடுக்குவாங்க. இருந்துட்டு தான் அவங்க வந்து சாட்சி சொல்லாமே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் நில்லுங்க, நான் சொல்கிறேன். நாங்கள் அவங்களே சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாதமாக ஸ்கின் ப்ராப்ளத்தினால கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். போய் ஆஸ்பத்திரி போய் பார்த்தும் எனக்கு சரியாகலை. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் தவறாகவே போயிட்டு இருந்தது. பாஸ்டருக்கு ப்ரே பண்ணி, பாஸ்டர் எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு வந்து என்னுடைய சிந்தனைகள்லாம் வேறு மாதிரி போகுது, நான் ஏதாவது பண்ணிக்க வேணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் பாஸ்டர், எனக்காக ப்ரே பண்ணுங்கன்னு வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பிச்சுட்ருந்தேன். பாஸ்டர் அதை பார்த்த உடனே எனக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவர் வந்து ஸ்பீக்கரில் போடுமா அப்படின்னு தான் சொன்னார். ஸ்பீக்கரில் போட்ட கொஞ்ச நேரத்தில் நான் என்ன அறியாமலே அவ்வளோ சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஒரு சவுண்டு. அப்புறம் பாஸ்டர் வந்து அங்கேயே வீட்டிலே டெலிவரன்ஸ் பண்ணாங்க. இருந்தாலும் வந்து ஃபுல்லாக டெலிவரன்ஸ் ஆகலாமா, நீ நேராக சர்ச்சுக்கு வந்துடு அப்படின்னாங்க. ஒரு மாதமாக என்னை போட்டு அமுக்கி என்னை எழுந்திரிக்க எந்த ஒரு வேலையுமே என்னை செய்ய விடலை, எதுவுமே பண்ண விடலை. எனக்கு வந்து வீட்டில் எந்த இதுவுமே செய்ய தோணலை. உடம்பு வந்து உடம்பாகவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பலவீனத்துக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன். எனக்கு வெள்ளிக்கிழமை 2 வாரத்துக்கு முன்னாடி டெலிவரன்ஸ் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்திருந்தேன். வந்து பாஸ்ட்டு பாவம் 8 மணிக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு ஆரம்பித்தாங்க. 9:15 வரைக்கும் எனக்கு டெலிவரன்ஸ் பண்ணாங்க. பரிபூர்ண விடுதலையை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒன்றும் இல்லை, 7 ஆவியினால அழைக்கழிக்கப்பட்டேன். ஆனால் 2 வாரம் தான் நான் சர்ச்சுக்கு வரல. டெய்லி வாரம் கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு வந்துடுவேன், எப்படியாவது சர்ச்சுக்கு வந்துடுவேன். 2 வாரம் தான் நான் சர்ச்சுக்கு வரல. ஆனால் இந்த 2 வாரத்துக்குள்ளே என்னென்னமோ பண்ணி பாஸ்டரோட ப்ரேயர்னால நான் பரிபூர்ண சுகமப்பட்டிருக்கேன். ஸ்கின் ப்ராப்ளமும் இப்போ நல்லா சரியாகி நல்ல சுகத்தோடு இருக்கேன். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. அப்போ தான் நினச்சேன், நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே ப்ரேயர் பண்ணுறதுனால குடும்பத்தில் ஒவ்வொருக்கும் நம்ம ஜபத்துக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், போகிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜபம் பண்ணுறதுனால, நமக்கு போகிறதுனால நமக்கு தான் பிசாசு குறி வைப்பான், மற்றவங்க எல்லாம் அவங்க மனுஷன், அதனால் அவங்கள தொடவே மாட்டான். ஒருத்தரை குறி வச்சு அந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறவங்கள கொஞ்சம் படுக்க வச்சுட்டோம்னா நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த குடும்பமே கவலைப்பட்டு ஜெபிக்க விட மாட்டாங்க. இதுதான் ஒவ்வொன்றா வந்து குறி வைக்கிறாங்க. இப்போ யாருக்கு ஜபம் பண்ணுறவங்களுக்கு தான் கஷ்டம். நம்ம சபைக்கு வரோம், ஜபம் பண்ணுறோம், ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே 1008 பிரச்சனை இருக்குது, அதோடு தான் வரோம். ஆனால் கர்த்தர் பாருங்களேன், யாருமே வந்து அவங்க எங்கள்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் அந்த எப்படி வெள்ளிக்கிழமை பாஸ்டர்கிட்ட காலையில் இவங்க பண்ணுறாங்க, எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ பாருங்கள், யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் ஏவி விட்டு அவங்கள பேச வச்சுட்டார். பாருங்க, எவ்வளோ பிசாசு அடைச்சி வச்சுருந்தாலும் கர்த்தர் தொட்டார்னா அது விடுதலை தான். காலையில் பாஸ்டர் நீ வானாரு, 2 பேர் கூட்டிகிட்டு தான் வந்தோம். 1.25 மணி நேரம் பாஸ்டர் அவ்வளோ வந்து கேட்க அது பதில் சொல்லுதுண்ணா, இவ்வளோ நான் ஒழிச்சு கட்டணும். அப்போ எவ்வளோ ஆவேசம் நம்ம மேலே ஒவ்வொருத்தர் மேலேயுமே கண் வச்சுருப்பான். அப்போ அதுலேருந்து மீளணும்னா அதிகாலையில் எந்திரிச்சு ஆண்டவரே ஏசப்பான்னு கையை 2 கையும் போன வாரம் சொன்னது மாதிரி நானும் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். 2 கையும் மேலே தூக்கிட்டு ஆண்டவரே இன்னைக்கு காலை ஃபுல்லாக எந்த பிசாசோ எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரக்கூடாது. நம்ம பிசாசை விரட்டுறதுனால பாஸ்டர் குடும்பம் எல்லாத்துக்காகவும் அதிகமாக அனைவரும் 5 நிமிடமாக தினந்தோறும் ஜெபிங்க. நன்றி, கர்த்தருக்கு நன்றி, பாஸ்டர்யா பாஸ்டர்மாவுக்கு நன்றி. தேங்க்யூ. செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு 7 விதமான அற்புதங்களை செய்திருப்பார். முதல் அற்புதம், தண்ணீரை திராட்சரசம் மாற்றினார். அதுக்கப்புறம் மகளை குணப்படுத்தினார். ஊனமுற்ற மனிதனை ஆண்டவர் குணப்படுத்தினார். 7 அப்பங்களை வைத்து 4000 பேருக்கு சாப்பிடும்படி கத்தர். இது யோவானில் சொல்லப்பட்ட 7 வகையான அற்புதம். தண்ணீரில் நடந்தார். அதுக்கப்புறம் பார்வையற்றவர்களை குணப்படுத்தினார். 7வது லாசருவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார். எத்தனை மிராக்கள், எத்தனை அற்புதம்? 7 என்று சொல்லும்பொழுது அது பரிபூர்ணம். ஆண்டவராக இயேசுக்கு தேவன் 6 நாள் பூமியை உலகத்தையும் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆகவே 7. யோசுவா 7 நாள், 7வது நாள் 7 முறை சுற்றும் பொழுது எரிகோ தரைமட்டமானது. நாகமா 7 முறை தண்ணீரை மூழ்கி 7ஆம் முறை விடும் பொழுது அவன் மாமிசம்
சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறினது. 7 ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிறது. 7 இந்த 7 அற்புதங்கள் இந்த யோவானில் நடந்திருக்கு. இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இந்த அப்பங்கள், அவர் அப்பா 5 அப்பம் 2 மீன் ஆசிர்வதித்தார் இல்லையா, அவங்கள அப்படியே அனுப்பலை. அவங்க என்ன பண்ணுறாரு, சோர்ந்து போயிடுவாங்க, வழியில் பசியாக இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு. நம்மனா ஒரு 6 நாள் மீட்டிங் இந்த 7 Numbers ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துவோம், அடுத்த மாதத்துலையோ இல்லை அதுக்கு அடுத்த மாதத்துலேயே நடத்துவோம். அப்போ நடத்துகிறப்ப என்ன பண்ணுவோன்னா, பாடுறவங்க இங்கே பாடிட்டு இருப்பாங்க, ஆனால் கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் பாடுறவங்க பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் உட்காந்துருக்கவங்களுக்கு எதாவது பண்ணணும். அது மாதிரி இயேசு கிறிஸ்து மீட்டிங்கில் யாருமே இப்போ எந்திரிச்சு போகல. 3 நாளும் உட்காந்தே தான் இருந்தாங்க. எத்தனை நாளுங்க? ஆமாம், 3 நாள் உட்காந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, சோர்ந்து போயிடுவாங்களே, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி சாப்பாடு கொடுக்குறப்ப 2 வகையான காரியங்கள் இருக்கிறது. மொதல் 5 அப்பம் 2 மீன், 2 சிறிய மீன் அப்படின்னு தான் போட்டிருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் எத்தனை அப்பம்? 7 அப்பம் 4000 பேர், அதுலேயும் சிறு மீன் இருந்துச்சு. இப்போ வாண்டோட வார்த்தைக்குள்ளே நம்ம போக போகிறோம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல என்னன்னா, திரளான ஜனங்கள் கூடியிருக்காங்க, தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி. சில வேளையில் ஆண்டவராகிய தேவன் எல்லாம் ரெடியாக வச்சிருப்பார். எவ்ரி மிராக்கிள்ஸ் அண்ட் எவ்ரி பிளெஸிங் இஸ் ஆல்ரெடி ஸ்டோர்டு. எல்லாமே ஆயத்தமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போ கேட்பீங்கன்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். நீங்கள் எப்போ கேட்பீங்க? ஆண்டவர் பிலிப்பை சோதனை பண்ணுறாரு. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. தெரியுமா, 12 சீஷர் இருக்காங்க, ஆனால் பிலிப்பை மாத்திரம் ஆண்டவர் கூப்பிட்றாரு. ஆனால் பிலிப்பு என்ன சொல்கிறான் பாருங்க, படிங்க 7ஆம் வசனம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும், கொஞ்சம் எப்படி, கொஞ்சம் லிட்டில் பை லிட்டில், நம்முடைய மனதில் கொஞ்சம் இதாண்டு 1000 தருவார், 10,000 தருவார், 1 கோடினா தரமாட்டார். நம்ம என்ன அப்படித்தான், இவனும் அப்படித்தான், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா போதும். ஆண்டவர் சமூகத்தில் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் மத்தியில் சொல்கிறான் கொஞ்சம் கொஞ்சம். இன்னைக்கு சொல்லாதீங்க லிட்டில் பை லிட்டில். ஆண்டவர் ஒரு 10,000 போட்டு கொடுங்க ஆண்டவர். கேட்குறதா கேட்குறீங்க, கேளுங்க. யார்கிட்ட கேட்குறீங்க? ஆண்டவர்கிட்ட தானே கேட்குறீங்க. அட வேணும் இல்லையா? ஒரு சாட்சி சொல்லிக்கிறேன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு பணம் அனுப்பணும். பணம் அனுப்புறது இல்லாமல் வேணாமா, நான் காசு வச்சுருக்கேன், இதுக்குன்னு அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொண்டாடுவதுக்காக எல்லாத்துக்கும் சாப்பாடு, வெரைட்டி ஃபுட்டு, வெரைட்டி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து எடுத்து கொடுத்துடலாமா அப்படின்னு நினச்சேன். அப்போ என் மனசில் ஒரு வார்த்தை வந்தது, நீ இப்போ கொடுத்தினா உன் அக்கௌண்ட்டில் பணம் வரும் அப்படின்னாங்க. யார் இந்த நேரத்தில் அக்கௌண்ட்டில் பணம் போடுவா? கொடுக்குறவங்களெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இனிமேலே கொடுக்கறதுக்கு அடுத்த மாதம் தான் கொடுப்பாங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து நீ கொடு அப்படின்னா நான் உடனே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என் மொபைல் எடுத்து பார்க்குறேன். என் மொபைல் எடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு 10,000 ரூபா அனுப்பிச்சிருந்தாங்க ஒருத்தன். அவன் என்னோட அக்கா சன் ரொக்கிபால், அவர் அனுப்பிச்சு முடிச்சிட்டார். இந்த டைமில் அனுப்பவும் மாட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி ஆண்டவர், உங்களுக்கு நம்ம பணம் அனுப்புகிறோமே, நமக்கு காசு போயிருமே அப்படின்னு நான் நினைக்கல. இயேசு நாமத்தில் நான் விதைக்கிறேன், அது அப்படியே பவுன்ஸ் ஆச்சு. 4 மடங்கு கூட கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆகவே நீங்கள் விதைக்கிற எல்லா விதைக்கும் அறுவடை உண்டு. ஆமென், அறுவடை உண்டு.
எடுத்துக்கொண்டாலும் 200 பணம், அது 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். ஆமா, 200 பணம்னா ஒரு நாளைக்கு வந்து அது ஒரு மாதத்துக்குரிய சம்பளம் 200 பணம். அந்த ஒரு மாதத்துக்குரிய சம்பளம் இருந்தா கூட என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அவன் பார்க்குறான், என்ன பண்ணுறான்னா அவரை மாதிரி நினச்சிக்கிட்டான். 200 பணம் எப்படியாவது சேர்த்துருங்களா, இப்போ நம்ம சொன்னோம் எலக்ட்ரிக் பில்லு, யாரும் எப்படியாவது எலக்ட்ரிக் பில் சேர்த்துடணுமா அப்படின்னு நினைப்போம்ல, அதே மாதிரி கேட்குறான். 200 பணத்துக்கு எங்கே போவோம்? அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்? பாருங்க, எல்லாம் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. யாரு உலகத்தை படைச்சவர், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர், அவருக்கு முன்னாடி சொல்றான் கொஞ்சம் கொடுத்தாலும் பத்தாது. அதுக்கப்புறம் அந்திரேயா, நம்ம 2 பேர் தான் பார்க்க போகிறோம், ஹைலைட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிலிப்பு, இன்னொன்று வந்து ஆண்ட்ரூ. பிலிப் அண்ட் ஆண்ட்ரூ. பிலிப் சொல்கிறான் கொஞ்சம் கொடுத்தாலும் பத்தாது. ஆண்ட்ரூ சொல்கிறான் என்னன்னா 2 மீன்கள் உண்டு, கொஞ்சம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை பேருக்கு போதாது. இதுதான் டிசிஷன். இன்னைக்கு அதுதான் நம்ம எடுத்துறோம். இது முடியாது, எப்படியாவது கஷ்டப்பட்டு சேர்த்து எப்படியாவது நம்ம வாங்கிடலாம், கடனை வாங்கி சேர்த்துடலாம். இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் என்னென்ன விதைக்கிறீங்களோ அதுக்கு உரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய தேவன் பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவருக்கு படைத்தவருக்கு முன்பாக சொல்கிறான் கொஞ்சம்னு. உங்களுக்கு கொஞ்சம் கிடையாது. வார்த்தை சொல்லுது, அமுக்கி குலுக்கி மடியிலே நன்றாய் சரிந்து விழும்படி கர்த்தர் நன்றாய் அளப்பாராம். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அறகரை கொடுக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அல்ல. ஆமென். வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறேன் பாத்திரம். ஆமாம், ரொம்ப முக்கியங்க. சங்கீதம் 23. இட் இஸ் நாட் அ நர்சரி ரைம். எல்லாம் நர்சரி ரைம் மாதிரி ஆயிடுச்சு. சங்கீதம் 23னா என்ன, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கா, நான் தாள் சடை வேகமாக சொல்லிட்டு போகிறேன். இல்லை, அது ரொம்ப முக்கியமான பகுதி எதுனா சங்கீதம் 23. சங்கீதம் 23 எங்கே சொல்கிறான் தெரியுங்களா? அரண்மனையில் உட்காந்துட்டு சொல்லலை, காட்டில் உட்காந்துட்டு சொல்கிறான். பாடுறான் யார்? தாவீது பாடுறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கு. அப்படின்னா கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு மேய்ப்பர் ஆகணும். மேய்ப்பர்னா தலைவராகும். அவன் ஆட்டுக்கு வச்சுட்டு அந்த ஸ்லாங்கில் பேசுகிறான். கர்த்தரன் மேய்ப்பர், அவன் தான் மேய்ப்பராக இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை நான் மேய்ப்பர் இல்லை, நீங்கள் தான் மேய்ப்பர் ஆகணும். உங்கள் பிள்ளைகளுக்கு யார் ஆண்டவர்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க, வளர்த்து கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மாதிரியாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது என் குடும்பத்துக்கு மேய்ப்பராக இருக்கிறார், என் வாழ்க்கைக்கு மேய்ப்பராக இருக்கிறார், என்னோட பிள்ளைகளுக்கு மேய்ப்பராக இருக்கிறார், என்னோட வேலைக்கு மேய்ப்பராக இருக்கார். அவர் உங்கள் மேய்ப்பராக இருக்கணும். நம்புறவராமன் சொல்லுங்களேன். ஆமாம். அப்புறம் சொல்லுது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அந்த 23? ஆமாம், புல்லுள்ள இடங்கள் ஆண்டவர் நீங்கள் மேய்ப்பர் ஆக்கிட்டீங்கன்னா அவர் எங்கே செய்வானா, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அபண்டன்ஸ் பிளெஸிங். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா யூ கேனாட் கவுண்ட் இட். உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது. அபண்டன்ஸ் பிளெஸிங். அபண்டன்ஸ்னால் எவ்வளோ புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய். ஆமாம், ஆண்டவர் சும்மா கொஞ்சம் ஓட்டமில் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் இல்லை. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். என்ன நடத்துவார்னா, ஆண்டவர் நீதியின் பாதையில் நடத்துவார், அநீதியில் நடத்த மாட்டார். உங்கள் குடும்பத்தை நீதியில் நடத்துவார், உங்கள் பிள்ளைகளை நீதியில் நடத்துவார், உங்கள் வேலையை நீதி நடத்துவார். அநீதிக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம். ஆமென். ஹல்லேலூயா. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் போட்டிருக்கு. நின்றாலுமா நடந்தாலுமா? நடந்தாலும். பொல்லாப்புக்கு நான், ஏனெனில் என்னோடு கூட. என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்க, எனக்கு பொல்லாப்பு வராது, ஏன்னா தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தையை டெய்லி சொல்லுங்க. சத்துருக்களுக்கு அப்படின்னா சத்ருன்னு சொல்லலை. என்ன பண்ணா, நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்ன அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்றான், என் சத்துருக்களுக்கு, உங்கள் சத்துருக்களுக்கு, உங்களுக்கு எதிராக இருக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுவார். அதனால இல்லையா, உன் பாத்திரம் என்னவா? இதுதான் சொல்கிறேன். இந்த சங்கீதம்
ஒரு தீர்க்கதரிசன சங்கீதம், பாத்திரம் நிரம்பி வழியும். உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். ஃபைனான்ஸ் நிரம்பி வழியும். ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். சமாதானம் நிரம்பி வழியும். துக்கங்கள் எல்லாம் மாறும். சமாதானம் சந்தோஷம் வந்திருக்கும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் பூமியில் இருக்கிற பார்த்தீங்க. இப்போ நீ கம்பெனி நிறுத்திங்க இல்லையா, நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தங்கம் மதுரையுடைய 10 ரூபா குறைச்சிருப்பான். ஆனால் அவன் போடுறது பார்த்தீங்கன்னா அதிரடி சரிவு. இருக்க ஏறிட்டு தான் போடல, இறங்கலை. அந்த நன்மை கிருபையெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே வரும். நம்புறீங்களா? நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை என்ன பண்ணுமா? சும்மா வரும்ல, தொடருமா. ஆமாம், வந்துக்கிட்டே இருக்குமா, வந்துக்கிட்டே இருக்குமா. ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்குமா, நன்மை வந்துகிட்டே இருக்குமா, கிருபை வந்துகிட்டே இருக்குமா. வெறே அந்நிய பாஷா ரபா நாதா ரபா ஷாதா ரபா ரபா அப்படி பேசுறதுக்காக மாத்திரம் இல்லை, நன்மை கிருபை உங்கள் வீட்டுக்குள்ளே ஆக்கிரமிக்க போகிறது. இட்ஸ் கோயிங் டு பி என்க்ரோச். உங்கள் வீட்டில் சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய். ஐயோ செத்து போகிற மாதிரி இருக்குது பிரதர், கொஞ்சம் நெஞ்சு வலிக்க கொஞ்சம் பயமாக இருக்குது. எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் ஒரு இசிஜி பார்த்துடலாமா? அவங்க பார்த்துட்டு அவங்களும் ஒன்றும் சொல்ல போகிறது ஒன்றில் தான் சொல்ல போகிறாங்க. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த சங்கீதம் 23 இதை நான் பற்றி கேள்விப்பட்டேன் நேற்று வெள்ளிக்கிழமை. இதை கேள்விப்பட்டேன்னு இதை டெய்லி காலையில் எந்திரிச்சு சொல்ல ஒரு மாதம் கழிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை தலைகீழாக கர்த்தர் மாற்றிருப்பார். அற்புதமாக கர்த்தர் மாற்றிருப்பார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, அப்போ என்ன சொன்னார்னா, பேதுருவை என்னோட சகோதரனாகிய அந்திரேவை நோக்கி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கான். அவன் இந்த பையன் யார்? பெரிய ஆளா சின்ன ஆளா? ஆமாம், சின்ன பையன். இது போதும் அவர் ஆண்டவர் வழி நடத்தார். இங்கே ஒரு பையன் இருக்கான். அவன் கையில் என்ன இருக்குது? 5 வார்கோதுமை. 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இங்க ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன்கிட்ட என்ன இருக்கு? 5 கோதுமையும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சில மீன்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். கம்மி. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா எலிசாட்டை வந்து சொல்லுவான், அந்த விதவை வந்து சொல்லுவான், என் பையன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் நிறைய கடன் வாங்கிட்டாரு, பையனை பிடிக்க வராங்க. அவனும் 2 சின்ன பையன்தான் பிடிக்க வராங்க. அப்போ அவர் கேட்பார், உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்பார். அவன் சொல்வான், என்ன இருக்குன்பான். அப்போ அவர் சொல்வார், போய் எல்லாத்துட்டையும் நிறைய வெறும் பாத்திரத்தை வாங்குங்கன்றார். எதுக்கு நிறைய வெறும் பாத்திரம்? ஆயில் வந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தேன், இதை விற்று நீ என்ன பண்ணு, கடனெல்லாம் அடைச்சிட்டு என்ன பண்ணு, மீதத்தை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு. அப்படின்னா அது பெருகிக்கிட்டே இருக்கும். அந்த ஊற்று பெருகிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணெய் கிணறு, அந்த வீடு எண்ணெய் கிணறாக மாறும். உங்கள் வீட்டிலையும் என் வீட்டிலையும் சமாதானமும் சந்தோஷமும் பெருகி கொண்டே வழிந்து கொண்டே இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆசீர்வாதமும் சுகமும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே சொல்கிறான், நான் பிலிப்பு 200 பணத்துக்கு எங்கே போனாலும் பத்தாதே. வசனம் சொல்லுகிறது 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற போல். ஆண்டவருக்கு இது போதுங்க. விசுவாசம் இருக்கா, அது போதும். வீட்டில் என்ன இருக்கு? கொஞ்சோண்டு என்ன இருக்கு? அது போதும். உங்கள்கிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, அது போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நிறைய வேணும்னு ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவருக்கு கொஞ்சம் போதும். கர்த்தர் அந்த கொஞ்சத்தை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சமாக இருந்தனால தான் இஸ்ரவேல் மேலே ஆண்டவருக்கு அவ்வளோ அன்பு வந்துருச்சு. உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய காரியத்தை செய்யும். ஆமென். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அவனே முடிவு பண்ணிட்டான், இத்தனை பேத்துக்கு என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியாது அப்படின்ட்டான். அதனால நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படி ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். வாசல்களை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதம் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் திறந்தீங்கன்னா ஆசீர்வாதம். இந்த வாய் ஆண்டவர் எதுக்கு கொடுத்துருக்கார் தெரியுமா?
தீமையான பேசுவதற்கு அல்ல. இந்த வாய் ஆண்டோடைய வார்த்தையை பேசணும், ஆண்டோட ப்ராமிஸை பேசணும். இந்த வாய் ஆண்டோட ப்ராமிஸை பேசுனீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள், கர்த்தர் ஒரு நாள் அந்த காரியத்தை நடப்பார். டாக் அபவுட் த லிட்டில், டாக் அபவுட் த வாஸ்ட்னஸ். என்னென்னா அவங்க 2 பேரும் கொஞ்சத்தை தான் பேசுனாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணாங்களாம், நிறைய பேர் இருக்காங்க அதை தான் பேசுனாங்களாம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். ஆமாம், உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க சொன்னான்னா பேசிக்கிட்டே அவிசுவாசமாக பேசிக்கிட்டே இருப்பானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, உட்கார வைங்கன்ட்டார். என்ன கையில் இருக்கு, என்ன கையில் இருக்கு? 5 அப்பம் 2 மீன். ஆனால் என்ன சொல்லிட்டாரு, பந்தியா உட்காருங்க, எப்படி உட்காருங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு பாருங்க. அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. ஆண்டவர் அப்படித்தான் உங்களை வைப்பார். வறட்சியான இடத்துல கர்த்தர் உட்கார வைக்க மாட்டாரு, செழிப்பான இடத்துல தான் கர்த்தர் உங்களை உட்கார வைப்பாரு. சாதாரண வேளையில கர்த்தர் உங்களை வைக்க மாட்டாரு, இடத்துல தான் கர்த்தர் உங்களை வைப்பாரு. ஆமென். இந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். இத்தனை அப்போ 5 அப்பம் கொண்டு எவ்வளவு? 5000 புருஷர்கள். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். இதெல்லாம் போட்டிருக்கோம், சீஷருக்கு கொடுத்தார் அப்படின்னு. அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். ஆமா, பாருங்க, இந்த 5000 பேர் இருக்கான். ஆனா அவர் என்னமோ இந்த 5 அப்பத்தையும் 2 மீனை என்ன பண்ணான்னா எடுத்து ஆஸ்வதிக்கிறார், நன்றின்றார். யாருக்கு நன்றி சொல்றாருன்னா பிதாவானுக்கு நன்றி சொல்றார். இவர் யாரு? தேவாதி தேவன், கத்தாதி கத்தன், ராஜாதி ராஜா. இவர் கையில் வந்த உடனே அவர் அடுத்த செய்கை என்னன்னா, ஆண்டவருக்கு நன்றி. நீங்களும் இருக்கிறத வைத்து நன்றி செலுத்தும் போது இல்லாதவைகள் உங்கள் இடத்துல வந்து சேரும். ஆமென், ஹல்லேலூயா. 100 பேராகவும் கச்சாமச்சான்னு உட்காந்து கேட்கணும்னு சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் இருக்குது. ஒரு சர்ச்சுனா ஒரு ஆர்டர் இருக்குது. காலையில் 8 மணிக்கு ஆராதனை, ஒரு ஜபத்தை செஞ்சு ஆராதிப்போம். அதுக்கப்புறம் துதி, அதுக்கப்புறம் ஆராதனை, அதுக்கப்புறம் என்னது சங்கீத பகுதியோ அல்லது காணிக்கையோ அல்லது அதுக்கப்புறமே கம்யூனியன் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்குது. இந்த ஆர்டரை தான் ஆண்டவர் வச்சார். 100 பேராகவும் 50 பேர். ஏன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆர்டரில் இருக்கும்படி வைக்கிறார். கர்த்தர் நன்மை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, உங்கள் சரீரத்தில் 98% நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த 2% எங்கேயோ அந்த கால் வலி, இந்த மூட்டு வலிக்கும், மூட்டு வலி வரும், கால் வலி வரும், இடுப்பு வலி வரும். 40-50 வயசுக்கு தாண்டின பிறகு இந்த வலிலாம் இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க இதை தான் எடுத்துகிட்டு ப்ராஃபஸியாக சொல்லுவாங்க, உங்கள் மூட்டு கால் வலிக்கிறது அப்படிமா. அதுதான் தெரியுமே, எல்லாத்துக்குமே வலிக்க தான் செய்யும். 50 வயசு போனால் வலிக்க சொல்லு. உன் மூட்டு கால் வலிக்குது, நீ நடக்கும்போது நீ தாங்கி நடப்ப, உனக்கு கால் வலிக்குது, உனக்கு இடுப்பு வலிக்குது. இதெல்லாம் ஒரு ப்ராஃபஸிங்க. ப்ராஃபஸி என்ன ப்ராஃபஸி தெரியுமா? பைபிள் தான், ஆண்டோட வார்த்தை தான் ப்ராஃபஸி. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த 2% இல்லைதுனால ஆண்டவரை என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த லிட்டில்னஸ், அந்த கம்மியானதை எடுத்து, அந்த அப்பத்தை எடுத்து என்ன பண்ணார், ஆண்டவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். முதல் அற்புதம் என்ன தெரியுங்களா? தண்ணீரை திராட்சரசமாக மாட்டினார். 10 வருஷம் 10 வருஷம் அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் பரிமாறுமாங்க. ஆனால் என் ஆண்டவர் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தார். அப்படியே 9 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, அப்படியே தண்ணீரை திராட்சரசம் ஆக்கி கொடுத்தது தான் நம்ம ஆண்டவர். என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். சில சிறு, இது போதும் ஆண்டவருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்குது பற்றி நான் சொல்கிறது வர குறிப்பை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது போதும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பதுக்கு. அவர்களுக்கு 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு. இதை என்ன பண்ணார்,
எடுத்த ஆண்டவர் என்ன பண்ணார், அப்படியே பார்த்து தகைச்சிட்டு, ஐயோ என்னடா பண்ணுறது, 7 அப்பம் தான்டா இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தாரா? இல்லை. உடனே என்ன பண்ணார், வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணார், நன்றி சொன்னாராம். நன்றி ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்க, ஜீவனை கொடுத்துருக்கீங்க, ஆயுஷ் நாளை கொடுத்துருக்கீங்க, எனக்கு பலவீனெல்லாம் மாற்றுறீங்க, நன்றி என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, என்ன பண்ணி? ஸ்தோத்திரம்னா நன்றி. என்ன பண்ணியா? ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாத்துக்கும் நீ கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. 4000 பேர் சாப்பிட்டாங்க, மீதியும் எடுக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீனில் 5000 பேர் சாப்பிட்டு மீதி எத்தனை கூட எடுத்தாங்க? 12 கூடை எடுத்தாங்க. அந்த கூடை பேர் அது சிறு கூடை. அதனால் இது பேர் இதுக்கு வர கூடை பார்த்திங்கன்னா பெரிய கூடை, அந்த கூடை பார்த்திங்கன்னா சிறு கூடை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த சின்ன கூடையில் ஒரு 5-6 பேர் அப்போ 10 பேர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு திருப்பி வரப்போ எப்படி வருவாங்க? அந்த கூடை எப்படி இருக்கும்? என்னவா இருக்கும்? காலியான கூடையை ஆட்டை கொண்டாடுறாங்க. ஏசுட்ட ஆண்டவர்கிட்ட காலியான கூடைய ஆண்டவர் நிரப்புவதான் அவரோட வேலை. ஆமென். வந்த உடனே ஆண்டவர் திருப்பி கொண்டு வைக்கிறார், அப்பங்களை வைக்கிறார். திருப்பி என்ன பண்ணாங்க? அந்த கூடையை எடுத்துகிட்டு போகிறாங்க. திரும்பி ஆண்டவர்கிட்ட தான் வரணும். நீங்களும் ஆண்டவர்கிட்ட தான் வரணும். உங்கள் தேவைக்கு ஆண்டவருக்கு வரும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. போன மாதம் சந்தித்த ஆண்டவர் இந்த மாதமும் சந்திக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமாம், கொண்டு போகிறாங்க மீனோட, 2வது கொடுத்துட்டு வரும்பொழுது வெறுமையாக வராங்க. வெறுமையாக வர்றது அவருக்கு பிடிக்காது. அவர் மீண்டும் அப்பங்களை வச்சு ஆண்டவர் அனுப்புகிறார். இப்படியே வச்சனால தான் அவங்க எத்தனை கூட எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 12 கூட எடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் 5 அப்பத்தில். இந்த பகுதியில் பார்க்குறப்ப எத்தனை கூட எடுத்தாங்கன்னு பார்க்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமாம், 7 கூடை ஹேம்பர் அப்படின்றாங்க. அதாவது முன்னாடி வந்து சின்ன கூடை, இது வந்து ஹேம்பர். முன்னாடி வந்து 12 பேர். 12 எதுனா அவரோட 12 ட்ரைப்ஸ், 12 கோத்திரங்களை குறிக்கிறதா இருக்கிறது. 7 எதை குறிக்கிறதா இருக்குன்னு சொன்னால் 7 புறஜாதியை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்குள்ள வந்தார். அப்போ 7 கூடைகள் நிறைய எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்களாம், எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்களாம். எம்டி ஹேண்டில் வராங்க. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, மேத்தமெட்டிக்ஸ் பார்க்குறோம். அதாவது ஹெவன்லி மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கும்பொழுது அவர் கையில் என்ன இருக்குன்னா, எத்தனை அப்பம் இருக்குது? நான் இந்த 4 அப்பம் எடுத்துச்சு, அந்த 7 அப்பம் வச்சுக்கலாமா? கையில் என்ன இருக்குது? 7 அப்பம் இருக்குது. என்ன பண்ணுறா, 1 கொடுக்குறாரு. 1 கொடுத்தாருன்னா என்ன ஆயிடணும்? 6 ஆயிடணும். சரி, 6 கொடுத்தாருன்னா என்ன ஆயிடணும்? இது நம்ம கணக்கு. ஆனால் அவர் கணக்கு என்னன்னா, அது கொடுத்தோன்னே மல்டிப்ளை ஆரம்பிச்சிடும். நம்புறீங்களா? அது கொடுத்தோன்னே இன்னும் கொஞ்சம் 2-3 பேருக்கு ஆரம்பிச்சிடும். அது கொடுத்தோன்னே பெருக்க இப்படி எப்படி எவ்வளோ பெருகிச்சான்? 4000 பெருகிச்சான். எப்படி பெருகிச்சான்? 5000 பெருகிச்சான். என்ன ஆச்சான்? மீதியான 7 கூடைகளை நிரப்புனாங்களாம். கொடுக்க குறையில, கொடுக்க பெருக்கம் உண்டாச்சு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் கொடுக்க தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிக்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெருக்கத்தை கொடுப்பார். நம்புறவங்களாம சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுதான் ஹெவன்லி கால்குலேஷன். எப்படின்னா, கொடுத்தன்னா கரைஞ்சி, நம்ம ஊரில் வேர்ல்டில் கொடுத்தா போயிடும். ஆனால் ஆண்டோட கால்குலேஷன் என்னன்னா, நீ எந்த இடத்துல வீக்காக இருக்கியோ அந்த இடத்துல உங்களை ஸ்ட்ராங்காக ஆக்குவார். இதில் எத்தனை பேர் தான் இருந்தாங்க? 4000 பேர் தான் இருந்தாங்க. எத்தனை கூட இருந்துச்சு? 7 கூட இருந்துச்சு. ஆனால் முதல்ல எத்தனை கூட இருந்துச்சு? எத்தனை அப்பம் இருந்துச்சு? 5 அப்பம். இப்போ 7 இருக்குது. இது கூட 5 வந்து கம்மி. இந்த வீக்கர் வெசலாக இருக்கிற உங்களை, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா இன்றைக்கி ஒரு நற்செய்தி, உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். பலவீன பாண்டங்களாக இருந்தால் கர்த்தரோட வார்த்தையில் போய் நில்லுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, 40,000 பேர் சாப்பிட்டாங்களாம். 7 பேஸ்கெட்ஸ் நிறைய இந்த கூடையை எடுத்தாங்களாம். ஆகவே கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். ஸோ வாட் ஐ ஹாவ் டு டூ? சப்ட்ராக்ட் ஆகணும், அதை கழிச்சு போகணும். 5 அப்பம் ஆனால் 4 அப்பமாக மாறணும். ஆனால் அப்படி இல்லை. இது வந்து பெருக்கம், கூட்டல் கூட கிடையாது. என்னமா? பெருக்கல். இது என்னது? மல்டிப்ளிகேஷன். ஆண்டவருடைய ராஜ்யத்தில், தேவனுடைய வல்லமையில் ஆண்டவர் உங்களை பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், மகிமையை கொடுப்பார்.
வல்லமை கொடுப்பார். நோய் உங்ககிட்ட வராது, வியாதி உங்ககிட்ட வராது. டேக் கம்யூனியன் டெய்லி. ஆண்டவர்களை ஆசீர்வாதம். இந்த கம்யூனியன் சண்டே அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணாமல் இருந்தாதீங்க, அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த கம்யூனியனை எடுக்க 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 கர்த்தர் உங்கள் முகத்தை க்ளோ ஆக்கிடுவார், பிரகாசமாயிரும். நம்புறீங்களா? எங்கே பிரதர், இருக்க இருக்க கருப்பு புள்ளியாக வந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுருவும் அவனுடைய சீசர்கள்லாம் வலைகளை அலசி கொண்டிருப்பாங்க. அப்போ இயேசு என்ன சொல்லுவார்னா, வலையை கந்தால் உள்ளுக்குள்ளே போடுங்க. அப்போ அவன் சொல்லுவான், ராத்திரி ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்போ அவர் சார், நீ வலது படத்தில் வலையை போடு. வலது படத்தில் வலையை போடுவான். வசனம் சொல்லுது, வலை கிளியத்தக்க மீன்கள் அகப்பட்டது. பேதுருவுக்கு என்ன செஞ்சார்னா 2 படகு மூழ்கத்தக்க என்னத்தை கொடுத்தாரு? என்னத்தை கொடுத்தாரு? மீனை கொடுத்தார். கர்த்தர் மீனை கொடுத்தார். பேதுரு பார்த்து பிரமிச்சிட்டான். இது மாதிரி அவன் பார்த்ததே இல்லை. அவன் ஒரு ஃபிஷர்மேன். அவன் பார்த்து பிரமிச்சிட்டான். என்ன இவ்வளோ ஆண்டவரே, நீங்கள் என்னை விட்டு போயிருங்க, நான் பாவி அப்படின்ட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்ல இல்லை, இனிமேல் நீ மனுஷனை பிடிக்கிறவரை மாற்றுவேன். ஒரு அற்புதத்தை செய்து தான் ஆண்டவர் பேதுருவை ஊழியத்தில் அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு வேளை பேச்சலாக இருக்கலாம், ஒரு தனி நபராக இருக்கலாம், ஒரு வேளை குடும்பமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இங்கே வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா வரும் ஜபிக்க, நீங்கள் வர முடியாது. அது ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு டியூட்டி இருக்குது, அது வீட்டை விட்டு போக முடியாது. அந்த அம்மா எப்படி சொன்னாங்க, வந்தாங்கன்னு தெரில. இது வெள்ளிக்கிழமை சொல்லுது, என் கை பாம்பு கை மாதிரி இருக்குங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே இல்லைங்க, நல்லா இருக்குது. அதுக்குள்ளே இருக்க பிசாசு ஜெபம் பண்ணிட்டே இருந்து போகிற நேரத்தில் ஏசு நாமத்தில் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிடுச்சு. சரி பரவாயில்ல, போயிடுச்சு, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நமக்கு பேக் பண்ணலான்ட்டோன்னா முடிஞ்சிச்சின்னு சொன்ன நேரத்தில் பார்த்தா கக்கா கக்கா கக்கான்னு கத்த ஆரம்பிச்சிச்சு, சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு சத்தம். சிரிச்ச உடனே என்ன பண்ணேன், அடுத்த செகண்ட் நானும் என்ன பண்ண சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ மடக்கு மொத்தமாக சிரிக்க தெரியுமா? நான் சிரிக்கிறது பரிசுத்த சிரிப்பு, நீ சிரிக்கிறது சாத்தானின் சிரிப்பு. அதனால் இந்த சிரிப்பு உன் சிரிப்பை அடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிரிக்க ஆரம்பித்தேன். அவுட், அதோட முடிஞ்சிச்சு. ஒத்தனை கீழே வந்துச்சு உட்காந்துச்சு. அப்புறம் கீழே வந்து என்னை கேட்குது, நான் ரொம்ப பண்ணிட்டேன் பாஸ்டர். அவன் கூட்டி வந்தான் சொல்கிறான், நீ பண்ணாதா? ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க பவர் பார்த்திங்கன்னா பயங்கர பவர். ஆமாம், டபுள் பூஸ்டரு. சாஸ் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்கான். இதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவரோட தேவனுக்கு நன்றி செலுத்தணும். உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் பிசாசின் கிரிகளை விரட்டும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே பாஸ் ஓவர் வரப்போகிறது, அதாவது பஸ்கா பண்டிகை நமக்கு நடப்போகிறது. பஸ்கா பண்டிகைனா சந்தோஷம், அது நமக்குள்ளே வரப்போகிறது. இப்போ நம்ம கம்யூனியன் எடுத்துருக்குறோம். இந்த கம்யூனியன் எடுத்தது ஏன் காரணம் என்னென்னா, இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி அந்த லேம்ப், அதாவது அந்த ஆட்டுக்குட்டியை ரோஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே வாதிக்கப்பட்டு, அப்படியே கஷ்டப்பட்டு, அப்படியே வேதனையோடு, அந்த வெயில் உச்ச கட்டத்தில் அப்படியே பயங்கர வெயில் அப்படியே ரோஸ்டட் ஆனார். யாதற்காக தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆண்டவராகிய தேவன் அன்னைக்கு அவர் ஜீவனை கொடுக்கல, அன்னைக்கு அவர் சிலுவையில் மறிக்கலை. அவர் உங்கள் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக சிலுவையில் மறிக்கலைன்னா அந்த பாவம் முழுதும் நம்மை வந்து சாரும். ஆனால் இன்றைக்கி உங்கள் பாவத்தை, என் பாவத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் 6 மணி நேரம் அவர் தொங்கி உங்களுக்காக எனக்காக பலியாகி, அந்த ஆண்டவர் சொல்கிறார், இதோ என் மாம்சம், என் மாம்சத்துக்கு அடையாளமாக இந்த அப்ப துணிக்கள்ளி இருக்கிறது, என் இரத்தத்துக்கு அடையாளமாக என்ன இருக்கிறது? திராட்சை ரசம் இருக்கிறது. இதை பருகும் நாளிலே ஹல்லேலூயா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சும்மா ஏதோ ஒரு கம்யூனியன் அட்டன் பண்ணுமே அப்படி இல்லை. ஜெபம் பண்ணிட்டு வந்து அட்டன் பண்ணி பாருங்கள், உங்கள் தீராத வியாதியெல்லாம் போயிடும். நம்புறோம் சொல்லாமா? ஆமாம், தீராத வியாதியெல்லாம் போயிடும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம்லாம் ஓடி போயிடும். நம்புறீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம்லாம் ஓடி போயிடும். அதுதான் கம்யூனியன், இதுதான் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, நான் என்ன சொன்னேன்? ஆண்டவராகிய தேவன் எப்படி 5 அப்பம் 2 சில மீன்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த சின்னதை, இந்த லிட்டில் பை லிட்டில் ஆண்டவர் என்ன செய்வாராம்? பழுகி பெருகும்படி செய்வாராம். அந்த மண்ணா எப்படி விழுந்துச்சான்? காலதோறும் வீட்டு வாசலில் தான் வந்துச்சு. கஷ்டப்படவே வேணாம், போய் வீட்டில் போய் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். அது ஏன் அது ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாமே. நம்மளாம் இப்போல்ல சிக்கன் ஆச்சுன்னா நிறையா ஆயிடுச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு வச்சுக்குவோம். சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் சூடு பண்ணி. ஆனால் மண்ணாவை அப்படி சூடு பண்ணி வைக்க முடியாது. வச்சானா மரம் அழுகி போயிடும், அவ்வளோதான்.
ஆனால் நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த பிரியாணி இன்னைக்கு சாப்பிட்றதோட அடுத்த நாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கீங்களா? அதனால் மறுநாள் கழித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையில். ஆனால் ஆண்டவர் அந்த ரூல் கிடையாது. ஆண்டவர் என்ன ரூல்னா, இன்றைக்கி சாப்பிட்றியா, இன்றைக்கி சமைக்கிறியா, சாப்பிடு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் சொன்னேன் சங்கீதம் 23 என்ன பண்ணணும், டெய்லி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டு அநேக காரியத்தை சொல்வார். ஆண்டவர் 98% ஆண்டவர் நல்லது கொடுத்துருப்பார். 1-2% கொடுக்க மாட்டார். அதுக்காக காசிப், அதுக்காக இந்த கோயிலுக்கு வந்ததே தப்பு, இது கோயிலில் வந்து நின்னதே தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. இருக்கிறத வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அன்றைக்கி ஜீவனை கொடுத்துருக்காரு இல்லையா, இன்றைக்கி நமக்கு உயிரை கொடுத்துருக்காருல்ல, நம்ம வந்து ஆலயத்தில் அட்டன் பண்ணியிருக்கோம்ல, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காருல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை? கர்த்தர் இன்றைக்கி ஜீவனை கொடுத்தா. மற்றவர்களுக்கெல்லாம் நம்ம நித்திய ஜீவனை பற்றி தெரியல, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும், நித்திய ஜீவனை பற்றி தெரியும். இந்த நித்திய ஜீவனுக்குள்ள நீங்கள் போகும்பொழுது தான் நித்திய காலமாக தேவனோடு கூட நம்ம இருக்க போகிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாததுனால அவன் எங்கே போகிறான்னு தெரியவே தெரியாது. மரித்த பிறகு அவன் எங்கே போகிறான்னு தெரியாது, பாதாளத்துக்கு போயிடுவான். அங்கே விழுந்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவர் புது சிருஷ்டியாய் கர்த்தர் உங்களை வச்சு born again ஆண்டவர் கொடுப்பார். நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். பரலோகத்தில் உங்களுக்கு இடம் உண்டு. செத்து போனோன்னா அதில் மடிஞ்சு போவதல்ல, அவங்களுக்கெல்லாம் செத்து போனோன்னா அவ்வளோ மடிஞ்சு போகுது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, RIPன்னு போட்டு முடிச்சிருவான், அவ்வளோதான். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. இனிமேல் தான் ஆசீர்வாதமே வரப்போகிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். மரித்து என்ன பண்ணார், இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது என்றார். அவ்வளோதான். மரணம் இனி மேற்கொள்ள முடியாது. மரணம் இனி மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கி மரித்தாலும் நம்ம எங்கே போவோம் தான், பரலோகத்துக்கு தான் போவோம், நம்ம பாதாளத்துக்கு போக மாட்டோம். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கரங்கள் தெரிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக மகன் நன்றியோடுமை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஆராதனை தேவன் எங்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீங்கள் முடித்து கொடுத்த கிருபைக்காக மக்கு நன்றி. ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுத்தீங்களே, கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த சாட்சிகளுக்காக மக்கு நன்றி. உங்களுடைய அசைவாடுதல் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அண்டவரே, கைவிடப்பட்ட நிலைகளிலும் இருந்த தயவிற்காக மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொடுத்த சுகம் பலனுக்காக நன்றி. ஜீவனை காப்பாற்றி கொடுத்ததுக்காக நன்றி. நீரே ஜீவனின் பலன் என்பதை நிரூபித்து கொடுத்த காரியங்களுக்காக நன்றி சுவாமி. இந்த நாள் கேட்ட வார்த்தைகள் படி ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த சிறு பையன் கையில் இருந்த 5 அப்பம் 2 மீன் பெருக செய்த ஆண்டவரே, ஆண்டவர் மீதியான துணிக்கைகள் திருப்தியான சாப்பாடு கொடுத்துங்க. அதுபோல் இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையை முழுமையாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்தில் எங்கள் வாழ்க்கையை கொடுத்து அதன் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதத்தில் நாங்கள் நிறைவாக வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல சுவாமி. ஆமென், ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. Did